ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மே 31 வந்துட்டு நமக்கு ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்க இருக்குது. 1 month கோர்ஸ். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு முக்கியமாக இந்த மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும். மார்க்கெட் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வரைபடம் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்கறது பின்பற்றுங்க, அது தப்பில்லை. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு 3 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹெட்ஜுக்காக நம்ம கொண்டு வந்தது வந்து என்னென்னா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போது கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்பாட் அண்டு ப்ரீமியம் அண்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இந்த ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ப்ரீமியம் இயங்குது. இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 99% ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செட்டில்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதற்கு அப்பாற்பட்டு நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் எந்த இடத்துல செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களோ அங்கே தான் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இருக்கும். அப்போ அதனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை நம்ம வந்துட்டு எதன் அடிப்படையில் பார்ப்பது அப்படின்னே நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்துட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு வந்துட்டு ஸ்பாட்டோடது லெவல்ஸ் தெரியும், ஃப்யூச்சரோடது தெரியும். இந்த வீக்லி கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணும்போது ஃப்யூச்சர் எங்கே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட். அதுக்கு தான் நம்ம பல முறை டெய்லி அதே தான் பார்த்துட்டு வரோம். ஆனால் நிறைய பேர் அதைவே தான் டவுட்டாக கேட்குறீங்க. ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட வித்தியாசம்தான் நமக்கு வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்டோட ஃப்யூச்சர்ஸோட லெவல். சரி, நம்ம இது போகும்போது பார்க்கலாம். அப்போ இதோட பிரேக் அவுட் லெவல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. போன வாரத்தோட டேட்டா அடிப்படையில் நம்மளுக்கு 2562 டு 24,462 இதான் ரேஞ்ச். இந்த வாரம் பார்த்திங்கன்னா 2 முறை நமக்கு வந்துட்டு போன வாரத்தோட ஹையை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்கியிருக்காங்க. அப்போ க்ளோசிங் வந்து இன்றைக்கி க்ளோசிங் 24,750 கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்தில் குறைந்தபட்ச ரேஞ்ச் அப்படின்னா 24,677 வச்சுருக்குறாங்க. அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 24,700, 24,737, 24,677, 24,717. அப்போது 24,700 தொடர்ச்சியாக இங்கே என்ன பண்ணுறாங்க, நமக்கு லோ பேஸ்டு பண்ணும்போது மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்போது 24,700க்கு கீழே அடுத்த வாரம் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் நடக்கக்கூடாது. அப்படி ட்ரேடு நடந்தாலும் நமக்கு என்னென்னா இந்த 24,462, 24,600 இது பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட்ஸ். அப்போது மார்க்கெட் வந்து இப்போ என்னென்னா, கடந்த வாரம் அதற்கு முந்தைய வாரம் பார்த்தா 24,450 சரி, 24,350 சரி ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பேஸ்டு 2 வீக்ஸோட சப்போர்ட் அண்டு வீக்லி க்ளோஸ் ஆகும் நமக்கு இருக்குது. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த 24,700க்கு கீழே மார்க்கெட் நிலை பெறுகிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நிலை பெறலை அப்படின்னா 24,700லிருந்து கால் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போகலாம். ஆனால் 24,700க்கு கீழே நிலை பெற்றால் மார்க்கெட் வந்துட்டு கீழ் நோக்கி கொஞ்சம் வரணும். அது எப்படின்னா 24,600, அடுத்து 24,500, 24,450, 24,350 மட்டும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது பேஸ்டு. ஆனால் மார்க்கெட் இறங்குறது வந்து ஒரு ஸ்லோ டவுனாக தான் இறங்கும். ஆனால்
மார்க்கெட்டை வந்துட்டு கால் செல்லர் வந்துட்டு ரெடியாக இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்துட்டு ரெண்டு பேருமே கரடிகளும் சரி காளைகளும் சரி இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க சைடு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் மூமெண்ட் கண்டிப்பாக நடந்தாகணும். அது அடுத்த வாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 2 வாரமும் ஒரு கன்சால்டேட் நடந்தாச்சு. இந்த ஒரு கன்சால்டேஷன் நடக்குதுனாலே அடுத்து ஒரு பயணத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போது சில நேரம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓப்பன் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தால்ன்ட்டு சப்போஸ் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் நடந்து மேலே போச்சுன்னா நல்லா மேலே போகிறக்கு வாய்ப்பு, ஃப்ளாட் ஓப்பன் நடந்து மார்க்கெட் கீழே போனால் நல்லா ஒரு கீழே போகிறக்கும் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஓப்பன் ஃப்ளாட்லேருந்து வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓப்பன் நியர் லோ வச்சா ஓப்பன் ஹை போகும், இல்லை ஓப்பன் ஹை நியர் வச்சா கீழே போகலாம். அப்போ இந்த பேஸ்டு எங்கே அப்படின்னா 24,700 அமைந்தால் நமக்கு நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த 24,700 நம்மளுக்கு ஓப்பன் லோ அந்த மாதிரிலாம் கிடச்சிட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கிடச்சி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்லா மார்க்கெட் வந்து அந்த 25,100 பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 25,250 25,500 மட்டும் போகிறக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ 24,700 பேஸ்டு நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இந்த 2-3 வாரத்தில் பார்த்தா 24,945 24,683 800 600 853. அப்போது 600 to 700க்குள்ளே நமக்கு 2 க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இதே 800 to 900ல் 3 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 800 to 900 வந்துட்டு 3 க்ளோசிங். அப்போது 700 to 800ல் போன வாரம் நம்மளுக்கு க்ளோசிங்குக்குள்ளே போன வாரத்துக்கு நமக்கு அந்த மாதிரி இம்பேக்ட் இருந்துக்க. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 25,000க்கு மேலே நமக்கு ஒரே ஒரு க்ளோசிங் கிடச்சிருக்கு. 24,900 to 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோசிங்கே கிடைக்கல. ஏன்னா 24,800 24,700 24,800 24,750. அதே மாதிரி 24,800 to 24,900 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு 2 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 24,700 to 800 அப்படின்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு 2 க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 25,000க்கு மேலே நமக்கு க்ளோசிங் பெருசாக நடக்கல. 24,900 to 25,000 நமக்கு வந்துட்டு ஒரு 2 க்ளோசிங் அந்த மாதிரி நம்மளுக்கு இம்பேக்ட் க்ளோசிங் நமக்கு இல்லை. அப்போ இதை நன்றாக நம்ம கவனிக்கணும். இந்த க்ளோசிங் ஸ்ட்ராட்டஜிஸை கொஞ்சம் உள்ளடக்கி பார்க்கணும். இன்றைக்கி ஹைக்கு லோக்குள்ள பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 150 புள்ளிகள் பக்கத்தில், ஓப்பன் டு ஹை 50 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 95 புள்ளிகள் நமக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 145 புள்ளிகள் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. இது காலையில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு கொடுத்த லெவல். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 24,950 பேஸ்டு. அதனால் 24,900 to 25,000 அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல். அதனால் மார்க்கெட் 24,900க்கு கீழே நிலை பெற்றால் அதோட டைரக்ஷன், 25,000க்கு மேலே நிலை பெற்றால் ஒரு டைரக்ஷன் மூவ் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். இது காலையில் கொடுத்த டேட்டா, இது ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த டேட்டா. இனிமேல் ஜூன் 1லேருந்து இது வந்துட்டு நம்மளுக்கு பெய்டு மெம்பர்ஸ்க்காக மட்டும் நமக்கு இதில் வரும். அதே மாதிரி நான் வந்துட்டு மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்கு வந்துட்டு பெய்டு பிளேலிஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவது அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு 2-3 நாளில் அது கொடுத்துருவேன். இது பாருங்கள், காலையில் நம்ம கொடுத்த லெவல். இந்த லெவல்ஸ் நமக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 24,900க்கு கீழே தான் வணிகம் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை திருப்பி 24,900க்குள்ளே நிலை பெறுவதற்கு. ஆனால் முடியல. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சைட்வேக்குள்ளே போயிட்டாங்க. இங்கே ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர்னு வரணும். ஆப்ஷன் செல்லரை விட்டுருங்க. இந்த ஆப்ஷன் பையர் என்னென்னா, நீங்கள் உங்கள் கேபிட்டல் வச்சு எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னலாம் பார்ப்பீங்க. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதும் அதே மாதிரி என்ன கேபிட்டல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முதல் ஒதுக்கி வச்சுடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், 5,000 வச்சு ட்ரேட் பண்ணலாம், 2,000 வச்சு ட்ரேட் பண்ணலாம், 10,000 ட்ரேட் வச்சு ட்ரேட் பண்ணலாம், 50,000 வச்சு ட்ரேட் பண்ணலான்ட்டு நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறத விட முதல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண விரும்புங்க. மாதத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணாலும் சரி, ஒரு மாதத்துக்கு 2 ட்ரேட் பண்ணாலும் சரி,
இல்லை வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு முதல் இங்கே ட்ரேடை குறைக்கணும். இங்கே டெய்லி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை இண்டெக்ஸில் முதல் எதிர்பார்க்காது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் 9:15 ஒரு 9:30-10 மணிக்குள்ளே ஒரு ஸ்கேப்பிங் ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை காமிக்கலாம். நீங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களால பண்ண முடியும்போது நம்மளால் ஏன் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் மற்றவங்களுடைய ஸ்டைலை நீங்கள் பின்பற்றதை விட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ட்ரேட். அதனால் வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு டெய்லி கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு டெய்லி பிரேக் அவுட் கிடைக்கும். ஆனால் இண்டெக்ஸுங்கிறது ஒரு ஆவரேஜ். அப்போது நமக்கு இங்கே டெய்லி பிரேக் அவுட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு அதோட ஸ்ட்ரென்தன். உங்களுக்கு ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேனா மேலேயே போயிட்டுருக்கணும், கீழேனா கீழேயே போயிட்டுருக்கணும். அல்லது ஒன்று இப்படி மேலே போயிட்டு ஸ்பீடாக கீழே வந்து திருப்பி மேலே போயிட்டு கீழே வந்தாலும் கூட ஏதாச்சும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த சைடு வேக்குள்ளே இந்த மாதிரி போகிறாங்கன்னா ப்ரீமியத்தை டீகே பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ப்ரீமியம் கரையிற இடத்துல ஆப்ஷன் பையராக இருக்கிறது நீங்கள் தவிர்க்கிற இது தெரியணும். அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு நிதானத்தோட பொறுமையோட 2000 வச்சு பண்ணிடலாம், 5000 வச்சு பண்ணிடலாம், 10,000 வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிறது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரிவார்டு கிடைக்கிது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் நடக்குது, அப்போ எவ்வளோ கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ணால் எவ்வளோ லாஸ் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். சும்மா மார்க்கெட் மேலே போனால் பை கீழே போனால் செல் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலுக்குன்னு என்ன ரிவார்டு அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த 24,850 கால் நம்ம வந்துட்டு இது ஒரே ஒரு டேட்டா தான் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டேட்டா எங்கேயும் தேட வேண்டாம். நமக்கு இந்த 850 காலோட இந்த 4 டேட்டாவை தூக்கி தான் நம்ம போட்டிருந்தோம். 5வது டேட்டா இதோட ஆவரேஜ், அதை தான் 200 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். 205 202 நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம கொடுத்தாச்சு. அது காமன் ஏடிஎம் இது கொடுத்துட்டு நமக்கு 24,300 230 270 ரேஞ்ச் 300 கீழே பாட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அந்த ஒரு பேஸ்டு ரேஞ்ச் நான் கொடுத்துருந்தேன். அந்த பேஸ்டு ரேஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒரு சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுமே அதிலிருந்து கீழே வந்ததுமே நம்ம போட்ட பாட்டம் என்னென்ன லெவல்ஸ் போட்டிருமோ அங்கே எல்லாம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் அந்த 200க்கு மேலே சஸ்டெயின் ஆனதுமே அவங்க நம்ம கொடுத்துருக்கிற ரேட் 277 கொடுத்துருந்தோம். அந்த 277 தான் நமக்கு இன்றைக்கி ஹையாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த 277ங்கிறது நேற்று டேட்டா. இந்த டேட்டாவெல்லாம் இங்கே இருக்கிறத நான் போட்டனேலேயே புதுசாலாம் கண்டுபிடிச்சி போடலை. அதை தான் இன்றைக்கி வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 2 பேருமே நெகட்டிவ் ஜோனில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு கால் ஆப்ஷன் 17% இறங்கினதுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 23% இருக்குது. அதாவது கால் ஆப்ஷன் வந்துட்டு 35 ரூபா இறங்கியிருக்கு, புட் ஆப்ஷன் 47 ரூபா ஏறி இருக்குது. அப்போ 12 ரூபாய் ஏற்றம் புட் ஆப்ஷன்ஸ். இன்றைக்கி அட்டவணை இது பேஸ்டு என்னென்னா நமக்கு 24,800 கால் புட் ஒரு ஸ்ட்ராடல் இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னென்னா 24,800 இருக்கும்போது இங்கே கால் புட்டோட விலை சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துக்கிற அல்காரிதம். அது என்ன விலையாக வேண்டாலும் இருக்கலாம். இப்போ 24,800 கால் புட் 200 ரூபாய் 2 பேர் இருந்தாலும் மார்க்கெட் 24,800 தான் இருக்குது. 2 பேருமே 150 ரூபாய் இருக்கிறாங்க அப்படின்னாலும் 24,800 தான் மார்க்கெட் இருக்குது. இவங்க 2 பேரும் 10 ரூபா 10 ரூபாய் இருந்தாலும் மார்க்கெட் 24,800 தான் இருக்குது. 24,800 கால் புட் ரெண்டுமே 270 ரூபாய் அப்படின்னு இருந்தாலும் மார்க்கெட் எங்கே இருக்குது? 24,800 தான். இங்கே என்னென்னா கால் புட்டோட விலை சமம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துக்கூடிய அல்காரிதம். அப்போது மார்க்கெட் 24,800க்கு கீழேயே மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய எல்டிபிக்கு மேலே இருக்கணும். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இது அவங்க சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு மேலே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 24,850 அப்படிங்கிற கால் வந்து பாருங்கள் 242 ரூபா ஹை.
இந்த 242க்கு மேலே புட் ஆப்ஷன் சஸ்டெயின் ஆனதுனால மட்டும்தான் 24,850க்கு கீழே மார்க்கெட் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா அவங்க எல்டிபிக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் நடக்கலாம். மார்க்கெட் 24,850க்கு கீழே இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஹை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இவங்க சஸ்டெயின் ஆனாங்கன்னா 24,850க்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு டச் பண்ணுறது கடினம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு லெவல்ஸை நீங்கள் எடுக்கணும். மார்க்கெட் எது மட்டும் போக போகுது, ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் கிடைச்சது சந்தோஷம். ஆனால் இந்த 24,800 புட்டை கொண்டு போய் அதிகமான இடத்துல நிப்பாட்டினது ஒரு ட்ராபேக்காக போயிடுச்சு. இப்போ இதுவே மாறி இருந்தால் மார்க்கெட் ஒரு இறக்கத்தை வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கொண்டாடி இருக்கும். இது வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக்காக போயிடுச்சு. அப்போ 24,800 ஒரு மேஜிக்கல் ஃபிகராக இருக்க போகிறாங்க. கண்டினியூஸாக பார்க்கணும். இப்போ இந்த அட்டவணை நம்மளுக்கு மாற்றம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். இங்கே அதிகமான டேர்ன் ஓவரும் நமக்கு 24,800 கால் புட்டில் தான் நடந்திருக்கு. அந்த டேட்டாவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 24,800 பேஸ் பண்ணதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம எடுத்துடணும். இந்த 204 இன்றைக்கி ட்ரேடிங் காலையில் பார்த்தவங்களுக்கு தெரியும். கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க, புட் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க. இதோட பேஸில் மட்டும் மார்க்கெட் எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணியிருந்தா இன்றைக்கி ஒரு பெரிய ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடச்சிருக்கும். ஆனால் அதற்குண்டான அனைத்து வாய்ப்புகள் இருந்தது. அதே மாதிரி செல்லர்ஸும் பயந்தாங்க. ஆனால் என்னென்னா அதை பயன்படுத்திக்கல மார்க்கெட். இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தும் நமக்கு வந்து மார்க்கெட் சைட்வேக்கில் போனது கொஞ்சம் சோகத்துக்கு உண்டானது தான். ஆனால் எந்த பக்கம் அப்போ மார்க்கெட் பிரேக் அவுட்டே நடக்கலை அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. அப்போ நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையர்லோ வீக்லி ஹையர்லோ இந்த மாதிரி பிரேக் ஆயிருந்ததுன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறி இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் வந்து 24,600, 24,800, 25,000. வைட் ரேஞ்ச் வந்து 24,400, 24,800, 25,200. இப்போது மார்க்கெட் வந்துட்டு அடுத்த வணிகத்தில் ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்களா ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் மட்டும் ஏதாச்சும் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து ஓப்பனுக்கு கீழே நின்று மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு கீழே போயிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் இறங்குறக்கு வாய்ப்பாக போயிடும். இல்லை ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க, மார்க்கெட் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிடுவாங்க. இந்த ஓப்பன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அடுத்த வருஷம் நாளைக்குன்னா மார்க்கெட் லீவுன்னு சொல்லிடுவீங்க. அடுத்த வணிகத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பேஸ்டு என்னென்னா நமக்கு கேப் டவுன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கானா இருக்குது. அதே மாதிரி கேப் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்குது. ஏன்னா இங்கே ட்ரெண்ட் அன்டிசைடிங்கில் நமக்கு முடிஞ்சதுனால நமக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓப்பன் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்து ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மார்க்கெட் நல்லாயிருக்கும், ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு, அதெல்லாம் பார்க்கணும். லோ இம்பேக்டட் ஏரியா, இந்த லோ இம்பேக்டட் ஏரியா ஒன்றும் இல்லை, புட்டோட லோவை மைனஸ் பண்ணியிருக்கோம், காலோட லோவை ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட பேஸில் 24,637, 24,800, 24,984. ஹை இம்பேக்ட் ஏரியா இதில் 24,555, 24,800, 25,069. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஜூன் கான்ட்ராக்டோட லோ அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு வந்து பாருங்கள் 750 புட்டோட ஹை 219, கால் வந்து 208. அப்போ 10 ரூபான்னா நமக்கு 24,740 அப்படிங்கிறது இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸோட லோ. இதோட ஹை பார்த்திங்கன்னா நமக்கு 900 கால் 217 ரூபா, புட் ஆப்ஷன் 210 ரூபா. அப்போது 24,907 அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு வீக்லி ஃபியூச்சர் போயிருக்காங்க. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக மார்க்கெட்டில் ஒரே ஸ்ட்ரைக்கில் இல்லை சின்ன கேப்புக்குள்ளே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிறது இல்லை. அப்போ அதனால் என்னென்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதனால் வந்து கால் செல்லரோ புட் செல்லரோ நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸை புக் பண்ணால் மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்டம் பண்ண முடியாது. ஆனால் அதற்கு தயாரான இடத்துல இருக்கிறாங்க. 24,800 கால் புட்டு தான் தீர்மானிக்க போகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.